ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நிறைய பேருக்கு பிடிச்சது ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நான் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு சில பருப்புங்களை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மெஷர்மெண்ட்டில் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்து அதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல் எடுத்திருக்கேன், அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு கட்டி பெருங்காயத்தையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 பல்லு பூண்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனவுன்னா ஒரு ட்ரை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தால் நம்ம சூப்பர் எம்மி அண்ட் வெரி டேஸ்டியான பருப்பு பொடி இஸ் ரெடி. டூ ட்ரை இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ யுவர் ஃபீட்பேக் இன் த கமெண்ட்ஸ். பாய்.